வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. ஸோ நம்ம நம்பர் சிஸ்டமில் இருக்கிற 25 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ நம்மளோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது என்ன பண்ணியிருக்கோம், அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷன் மாதிரி இருக்கும். சரியா, ஒரு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒரு நம்பர் சிஸ்டம் டாபிக் A to Z இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ரிவிஷன் பண்ணதுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384417810. ஸோ ஆஃப்லைன் கிளாஸும் நம்ம ஹாஸ்டலோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு 24x7 நீங்கள் என்னோட கைடன்ஸோட தங்கி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 மந்த் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஈஸியாகவே ஒரு வேலைக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். சரியா, ஸோ நான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் நார்மல் மெத்தட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அதே மாதிரி ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ தெளிவாக பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ வேறு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் வேறு யாராவது நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஸ்டின் எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு பேசிக்ஸ் கண்டிப்பாக படிக்காமல் இந்த கொஸ்டின் செய்ய முடியாது. ஸோ நம்பர் சிஸ்டத்தில் நம்ம வந்து ஒரு 10 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தா தெரியும். அந்த பேசிக்ஸை படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே புரியும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Find the least number that is divisible by 12, 18, 21 and 30. சரியா, ஸோ இந்த லீஸ்ட் நம்பர் நம்ம கேட்டாலே நீங்கள் என்ன எடுப்பீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. சரியா, ஸோ 12, 18, 21, 30 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ 3ஆல் போடலாம். ஸோ 4 3 12, 6 3 18, 7 3 21, 10 3 30. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆல் போடலாம். ஸோ 2 4, 3 6, 7 5 10. சரியா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 6, 6 12, 12 3 36, 7 5 35. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 5 30, 3 9, 3 15, 3 18. ஸோ 0 5 3 8 8 16க்கு 6 மீது 1 10 2 12. ஸோ 1260 இருக்கும். இது ஆன்சர். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் செய்யலாம் அப்படின்னா அது ஈஸி தான். ஸோ ஒவ்வொன்றையும் ஃபேக்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 12 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 12, 18, 21, 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 4 × 3 எடுக்கலாம், 18 60 × 3 எடுக்கலாம், 21 7 × 3 எடுக்கலாம், ஸோ 30 10 × 3 எடுக்கலாம். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த எல்லா நம்பருமே எதால் வந்து டிவிசிபிள் ஆகணும், 3ஆல் வந்து என்ன ஆகணும், டிவிசிபிள் வந்து ஆகணும். கரெக்டு தானே, எல்லா நம்பருமே 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து 4 × 3 இருக்குது, 6 × 3 இருக்குது, 7 × 3 இருக்குது, 10 × 3 இருக்குது. சரியா, ஸோ நம்ம கண்டிப்பாக 3ஆல் அது வந்து என்ன ஆகணும், டிவிசிபிள் வந்து ஆகணும். சரியா, ஸோ அப்படி வச்சு நீங்கள் பார்க்கும்போது முதல்ல ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்க. சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 3 தான் இந்த 3யோட டிவிசிபிலிட்டி ரூல். அப்போ 1 6 7 இது வந்து டிவைட் ஆகாது. இப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 12 பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 3 6 9. ஸோ சம் ஆஃப் டிஜிட் டிவைட் பை 3 இது வந்து இருக்குது, இதை வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 1 6 7 7 2 9 இதுவும் சம் ஆஃப் டிஜிட் இருக்குது, இதுவும் வெயிட் பண்ணலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 2 5 இது வந்து சம் ஆஃப் டிஜிட் வந்து நாட் டிவைட் பை 3. அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்போ 1260 1620 அப்படின்னு இருக்குது. சரியா, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவைட் பை 12, 18, 21 and 30. சரியா, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, 7ஆல் டிவைட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா 1 7. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 56. ஸோ 8 56 இது டிவைட் ஆகும். இதை பார்த்தீங்க அப்படின்னா 7 14, இது 2 22 டிவைட் ஆகாது. அப்போ இதை நம்ம எடுக்க மாட்டோம், இதை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுப்பீங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது 1260. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இல்லை அப்படின்னா இப்போ 2 நம்பர் கிடச்சிதா, 1260 கிடச்சிது, 1620 கிடச்சிது. நம்ம லீஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க, அப்போ 1260 சின்ன நம்பர், இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1260. சரியா, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Find the smallest cube number more than 1000 that is divisible by
2, 4 and 6. சரியா? ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லைன்னா லீஸ்ட் நம்பர் என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. எதுக்கு? 2, 4, 6க்கு. ஸோ 2, 4, 6க்கு. சரியா? அப்போ 2, 4, 6க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2ஆல போடலாம். ஸோ 1 2 2 4 3 6 எதுவுமே பண்ண முடியாது. அப்போ 2 4 4 3 12. சரியா? 12 கிடைச்சதா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கியூப் நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எல்சிஎம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கியூப் பண்ணா போதும். சரியா? அப்ப கியூப் என்ன பண்ணுவீங்க, 12 கியூப். அப்ப 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 2 4 4 2 8. ஸோ லாஸ்ட்ல 8ல முடியும். அப்ப வந்து என்னது, இதுதான் ஆன்சர். புரியுதா? அப்படி 8ல முடியுதுக்கு 2 ஆப்ஷன் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், சி தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If 3 by 11 less than x by 3 less than 7 by 11, which of the following can be value of x? சரியா? So 3 by 11 இருக்குது, less than x by 3 இருக்குது, less than 7 by 11 இருக்குது. சரியா? இல்லை எது வந்து x ஓட மதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்தாலே நீங்க என்ன பண்ணணும், டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 11 into 3 நமக்கு என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். 11 into 3 நமக்கு என்ன கிடைக்கும், 33 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ 11 into 3 வந்து 33, 3 into 11 தான் வந்து என்னது 33. சரியா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, 3ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 11 into 3 வந்து 33, இதே 3ஆல மேலே என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 3 into 3 நமக்கு என்ன கிடைக்கும், 9 less than. புரியுதா? அப்போ 3 into 11 வந்து 33. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 11ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. 11x less than. ஸோ 11 into 3 தான் 33. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 3ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 7 3 21. ஸோ நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து எதுக்கு நடுவில் இருக்கணும், 9க்கும் 21க்கும் நடுவில் இருக்கணும். இப்போ 0.5னா 1/2. அது நம்ம கீழேயும் போடுவோம். ஏன்னா கீழே போடும்போது நமக்கு வந்து ஆப்ஷன் வேல்யூ வந்து வேரியேஷன் ஆகும். அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஸோ 1 போட்டிங்கன்னா 11 into 1 11. அப்போ 9க்கு 21க்கு நடுவில் 11 இருக்குது. அப்போ இதை எடுக்கலாம். 1 வந்து நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, 2 போட்டிங்க அப்படின்னா 11 into 2 22 ஆயிரும். இதோட பெருசாயிரும். அப்போ அது வராது. அப்போ எடுக்க மாட்டீங்க. 2வே வரலன்னா 3 வராது. அப்போ ஆன்சர் நமக்கு என்னதான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. Find the value of 6 plus 11 plus 16 plus 21 plus up to 71. So 6க்கும் 5க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 5. 11க்கும் 16க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 5. 16க்கும் 21க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 5. அப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குது, ஏபி ஃபார்மேட்ல இருக்குது. கரெக்டா? அப்போ நமக்கு வந்து இதோட சம் தானே கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து என்னது, Sn equal to n/2. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ a plus l ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே n தெரியாது. ஸோ n கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, l minus a divided by d plus 1 ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ l-ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, 71 மைனஸ் a-ஓட வேல்யூ எவ்வளவு, 6, d-ஓட வேல்யூ எவ்வளவு, 5 பிளஸ் என்ன பண்ணுவீங்க, 1 போடுவீங்க. அப்போ 71லேருந்து 6 கழிச்சிங்க அப்படின்னா 65 divided by 5 plus 1. ஸோ 4 5 5 மீது 1 5 15. ஸோ 13 plus 1 எவ்வளோ கிடைக்கும், 14 கிடைக்கும். ஸோ என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 14 கிடைக்கும். சரி, இதை அப்ளை பண்ணுங்க. ஸோ 14/2 இன்ட்டு a plus l. சரியா? a plus l எவ்வளவு, a வந்து 6, l வந்து எவ்வளவு, 71. சரியா? அப்புறம் எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2 14. சரியா? ஸோ 7 இன்ட்டு 77. சரியா? அப்போ 7 இன்ட்டு 7 49. ஆனால் அங்கே 2 இடத்துல 9 இருக்கு. அப்படிங்க என்ன தான் பண்ணணும், மல்டிப்ளை தான் பண்ணணும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூனிட் டிஜிட் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஆனால் இன்னொன்று பண்ணலாம். ஏன்னா 7 49, 7 இன்ட்டு 70 490 தான் வரும். அப்போ அந்த 539 வரும். நான் என்ன பண்ணிடுவேன், ஈஸியாகவே போட்டுருவேன். சரியா? வேணா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 77 இன்ட்டு 7. ஸோ 7 49க்கு 9 மீத 4. 7 49 4 எவ்வளோ கிடைக்கும், 53. சொல்ற புரியுதா, எப்படி போட்டுறது புரியுதா? 7 இன்ட்டு 70 400 வரும். அப்போ 2 9 இருக்குல்ல, அப்போ 400க்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ தானே வரும். அப்போ 539 என்ன பண்ணலாம், ஈஸியாகவே நீங்கள் போட முடியும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து சேவ் பண்ண பாருங்க. எங்கெல்லாம் நாங்கள் ஷார்ட்கட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் எ பிரைம் நம்பர்? ஸோ பிரைம் நம்பர் பகா என்ன வந்து என்னது, ஒரு நம்பர் ஒன்னாலையும் அதே நம்பரால மட்டும்தான் என்ன ஆகும், டிவைட் ஆகும். வேற நம்பரால டிவைட் ஆகாது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டே தெரியுது, 3ஆல டிவைட் ஆகும். 7 3 24, 1 3 3. இதை பாத்தீங்கன்னா 11ஆல டிவைட் ஆகும். 2 11 22, 3 11 33.
இதை பார்த்தீங்கன்னா 9 27 1 3 3. அப்போ இது மட்டும் தான் என்ன ஆகாது, எதாலையும் டிவைட் ஆகாது. இப்போ ஆன்சர் வந்து என்னது 263. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஃபார்ம் கோ-பிரைம் நம்பர்ஸ். ஸோ கோ-பிரைம் நம்பர்ஸ்னா என்ன கேட்காங்க. கோ-பிரைம்னா என்னது, HCF வந்து நமக்கு என்ன வரணும், 1 வரணும். 1 வந்துச்சுன்னா அது வந்து என்னது கோ-பிரைம். சரியா? இல்ல 12 7 பாத்தீங்கன்னா இதுக்கே HCF வந்து என்னதான் கிடைக்குது, 1 தான் கிடைக்கும். ஸோ 12ம் 7ம் பாத்தீங்கன்னா எதாலையும் போட முடியாது. ஸோ 1 தான் நீங்க போட்டாகணும். சரியா? அப்போ HCF வந்து என்னதான் 1 தான் கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு என்னதான் இருக்கும், ஆன்சரா இருக்கும். இப்போ 21 பாத்தீங்கன்னா 2 போடலாம், சாரி 21 போடலாம். ஒரு 21 21, 2 21 42. இது பாத்தீங்கன்னா 1 3 3 3 9. சரியா? ஒரு 43 43, 3 43 129. இப்போ எதுவுமே வராது. அப்போ ஆன்சர் வந்து என்னதான் வரும், ஆப்ஷன் ஏ தான் வரும். சரியா? So 7th question பாருங்க, the product of two numbers is 24 and their square sum is 52, then find their sum. சரியா? product of two numbers அப்படின்னா ரெண்டு நம்பர் வந்து x y ன்னு எடுத்துக்கலாம். so product of two numbers அப்படின்னா xy வந்து எவ்வளவு 24 and their square sum is 52. square sum வந்து என்னது x square plus y square எவ்வளவு 52. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தேர் சம் தான் கேட்டிருக்காங்க. தேர் சம் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா, நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதே ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ இது நீங்கள் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு நான் எக்ஸ்ன்னு போட்டுட்டாங்க, எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு மாற்றி எழுதுனா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xyன்னு இருக்கா? அப்போ அப்ளை பண்ணுங்க. சரியா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய். சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், என்னன்னு தெரியாது. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எவ்வளவு 52ன்னு கொடுத்துருக்காங்க. 52 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 52 பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24. அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 52 பிளஸ் 2 இன்ட்டு 24 எவ்வளவு 48. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எவ்வளோ கிடைக்கும் 100 கிடைக்கும். இந்த 100 நம்ம எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து என்னது 10ன்னு நமக்கு கிடைக்கும். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதோட சம்மு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதோட சம்மு தான் கேட்டிருக்காங்க, அவற்றின் கூட்டுத்தொகை. சரியா? ஃபைண்ட் தேர் சம். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், எக்ஸ் பிளஸ் ஒய் தானே கேட்டிருக்காங்க, அது ஈஸியாகவே என்ன பண்ணலாம், போட்டுடலாம். ஸோ 10. சரியா? ஸோ இதை நீங்கள் ஆப்ஷனை வச்சு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வச்சு செய்யலாம். த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 24. சரியா? 24. ஸோ இந்த 24 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 1 இன்ட்டு 24 ஆட் பண்ணால் 10 வருமா, வராது. ஸோ 2 இன்ட்டு 12 24 ஆட் பண்ணால் 10 வருமா, வராது. ஸோ 3 இன்ட்டு 8 வட்டா 24 ஆட் பண்ணால் 10 வருமா, வராது. ஸோ 6 இன்ட்டு 4 24 ஆட் பண்ணால் 10 வருமா, வரும். கரெக்டாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 10 வரும். சாரி, இது நம்ம ஆட் பண்ணால் 10 அப்படிங்கிறது நம்ம வந்து லாஸ்ட்டில் கண்டுபிடிச்ச ஆன்சர். இதை வச்சு செக் பண்ணக்கூடாது. ஸ்கொயர் பண்ணா, அதாவது அதை ஸ்கொயர் பண்ண வச்சு வர்க்கத்தின் கூட்டுத்தொகை 52 இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்கொயர் பண்ணி நீங்கள் பார்க்கணும். சரியா? அப்போ 6 6 36 ப்ளஸ் 4 16. அப்போ 2 கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், 52 கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் போடுவோம். சரியா? இப்போ 3 பண்ணிட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 8 8 64. அப்போ 9 4 13ல முடியணும். அப்போ இது வந்து வராதுன்னு நம்ம எடுப்போம். 2 இன்ட்டு பண்ணால் 2 ஸ்கொயர் 4 12 ஸ்கொயர் எவ்வளோ 144. நமக்கு எவ்வளோ தான் இருக்குது 56. அப்போ இதுவும் வராதுன்னு எடுப்போம். அப்போ நீங்கள் எதை தான் ஆன்சராக போடுவீங்க, 6 இன்ட்டு 4 24 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்சராக போடுவீங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் டிஜிட்னா ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்குதுல்ல, அப்போ சம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 6 + 4 என்ன போட்டுருவீங்க, 10 போட்டுருவீங்க. இல்லை எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த நார்மல் மெத்தடில் என்ன பண்ணுங்க, ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்க, என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, if the sum of two numbers is 26 and their difference is 12, find the difference of their squares. Find the difference of their squares. இது பாருங்க, if the sum of two numbers is 26, அப்போ a plus b வந்து எவ்வளவு, ஸோ a plus b எவ்வளவு 26, டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு, a minus b வந்து எவ்வளவு 12.
இந்த மாதிரி a plus b a minus b கொடுத்தாலே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, a square minus b square is equal to a plus b into a minus b. அப்போ if the sum of two numbers is 26 and the difference is 12, find the difference of their squares. Difference of their squares னா அர்த்தம் வந்து என்னது, a square minus b square. அவற்றின் வர்க்கங்களின் வேறுபாடு. அப்போ a b நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வர்க்கங்களின் வேறுபாடுனா வித்தியாசம். சரி, அப்போ இதில் அப்ளை பண்ணா போதும்ல. அப்போ a square minus b squareனா a plus b என்ன கொடுத்துருக்காங்க, 26 கொடுத்துருக்காங்க, a minus b என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ 6 ரெண்டா 12, அப்போ லாஸ்ட்ல 2ல முடியுது, அப்போ லாஸ்ட்ல 2ல முடியுது, இது ஒன்று தான், வேணா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, 9வது क्वेश्चन, find the greatest 4 digit number that is divisible by 15, 25, 40 and 75. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நார்மல் மெத்தட்லையும் சொல்லித்தரேன், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணித்தரேன் சொல்லித்தரேன். சரியா, நார்மல் மெத்தட் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 4 டிஜிட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் நீங்கள் எடுக்க போறீங்க. சரியா, ஸோ அதை வந்து நம்ம எதால டிவைட் பண்ண போகிறோம், இதுக்கு எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணணும். சரியா, அப்போ கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா 9999. ஸோ இந்த டிவிசர் நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ 50, 25, 40, 75. ஸோ 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 3 15, 5 25, 8 40, 1 5 25, 5 25. ஸோ 3ஆல் போட்டிங்கன்னா 1 3 5 8, 5 15. ஸோ நீங்கள் திரும்ப 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 1 8 1. ஸோ 5 15, சாரி 5 25, 25 × 3 75. ஸோ 75 × 8, 8 40, 0 மீது 4, 2 56 நாள் 60. ஸோ 600 கிடைக்குது. அப்போ இந்த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரை நீங்கள் எதால டிவைட் பண்ணுவீங்க, 600ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 600ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 9 9 9லேருந்து 6 கழிச்சா 3 கிடைச்சிடும். சரியா, ஸோ திரும்ப நீங்கள் போடும்போது இங்கே 9 எடுப்பீங்களா, ஸோ 10 5 30, 6 36 வருமா, ஸோ 3600 போடலாமா, 5 × 600 3000, 6 × 600னா 3600 கிடைக்கும்ல, அதான் நான் போட்டிருக்கேன். சரியா, அப்போ 9 9 9லேருந்து 6 கழிச்சா 3 399 கிடைக்கும். இந்த 399 ரிமைண்டர் வந்து பார்த்தீங்களா, அதை வந்து இந்த நம்பர்ல நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் கிடைக்கும். அப்போ இந்த 99999ல இருந்து 399 கழிச்சிருங்க, 0 0 6 9. இப்போ ஆன்சர் கிடைக்கும் 9600 கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா, இந்த ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா இதுக்கு ஃபேக்டர் மாதிரி எடுக்கணும், அப்படி தானே. ஸோ 15 நீங்கள் எப்படி எழுதலாம், 3 × 5 எடுக்கலாம், 25 எப்படி எடுக்கலாம், 5 × 5 எடுக்கலாம், 40 எப்படி எடுக்கலாம், 8 × 5 எடுக்கலாம், 75 எப்படி எடுக்கலாம், இங்கே 5ஆல் எடுத்தீங்கன்னா 13 × 5 நீங்கள் எடுப்பீங்க. கரெக்டா, சாரி 15 × 5. ஸோ 15 × 5 எடுப்பீங்க. ஸோ லாஸ்ட்ல 0ன்னு வரதுனால மேக்ஸிமம் 5ஆல் டிவைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி ரிமைனிங் உள்ளதால் நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ 3ஆல் பாருங்க, ஸோ 9 2 11 வருதா, அப்போ இது வராது. 9 6 15 வருதா, அப்போ இது வரும். 9 4 13 வருதா, இது வராது. இந்த 9 வந்து வரும். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இது 0 வருது, ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்கள் 15ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபைனல் பார்க்க வேணாம், கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தானே இருக்குது. அப்போ 9600, ஏன்னா 9000 இருக்குது, 9600 இருக்குது. ரெண்டில் எது பெருசுனா 9600 தான் பெருசு. சரியா, ஏன்னா 8ஆலையும் டிவைட் ஆகும், 600 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 8ஆல் போட்டு பார்த்தீங்கன்னா 7 8 56 மீதி 40, 5 8 40. ஸோ இப்போ எல்லாத்தாலையும் டிவைட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன போடுவீங்க, 9600 போட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா இந்த நார்மல் மெத்தட் என்ன பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. Find the largest 3 digit number that is completely divisible by 10 8 12.
ஸோ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 10, 8 அண்ட் 12 இருக்குது. ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி எல்சிஎம் எடுப்பீங்க. அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 10, 8, 12க்கு வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ 10, 8, 12. ஸோ 2ஆல் போட்டிங்கன்னா 2 10, 4 2 8, 6 2 12. திரும்ப நீங்கள் 2ஆல் போடலாம். ஸோ 5, 2 4, 3 2 6. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4, 4 5 20, 20 × 2 40, 40 × 3 60. இப்போ 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 டிஜிட் நம்பர்னா வந்து எவ்வளவு, 999. ஸோ 999 60ஆல் என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சது, 60 கிடைச்சது. ஸோ 60ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 60 போட்டிங்க அப்படின்னா 9 0 கழிச்சிங்கன்னா 9, 9 6 கழிச்சிங்கன்னா 39, 399. ஸோ அதே மாதிரி 5 30, 6 36. ஸோ 360 வரைக்கும் நீங்கள் போடலாம். ஸோ 9, 9 6 கழிச்சா 3, 39. அப்போ 999 எதை கழிப்பீங்க, 39 கழிப்பீங்க. அப்போ 9 9 கழிச்சா 0, 9 3 கழிச்சா 6. ஸோ 9. ஸோ 960 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா, அப்படின்னா ஃபேக்டர் வச்சு செய்யுங்க. ஸோ 10, 8, 12 இருக்கா. ஸோ 2 × 5 10. ஸோ 4 × 2 8. ஸோ 4 × 3 வந்து எவ்வளோ, 12. அப்போ 3 வச்சு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. அப்போ 9 4 13, அது 3ஆல் டிவைட் ஆகாது, அப்போ வராது. 9 6 15, அது டிவைட் ஆகும், சான்சஸ் இருக்கு. 9 8 17, இது வராது. இதை பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகும், 3 3 3 என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமே 2 இருக்குதா. அப்போ லாஸ்ட்ல வந்து எதில் முடியணும், ஈவன் நம்பர்ல வரணுமா. அப்போ இது வரல, அப்போ இது வராது. ஆன்சர் வந்து என்னதான், 960 தான். அப்போ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். Find the rational value of the denominator. நான் இந்த நம்பர் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ரேஷனல் வேல்யூ வந்து கவர் பண்ணலை. ஸோ இந்த ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது ரெண்டுமே டெசிமல் வந்து ஒரு சாப்டர் உண்டு, டெசிமல்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர் வரும். ஸோ அதில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன். சரியா, ஸோ ஒரு நம்பர் வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது, ரேஷனல் நம்பர். எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அது வந்து என்னது, ரேஷனல் நம்பர். எக்ஸாக்டா டிவைட் ஆகாம அது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, இர்ரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.141414 இப்படி போயிட்டே இருக்கு, இது வந்து என்னது, இர்ரேஷனல் நம்பர். அதே நேரத்தில் நம்ம 1/2 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.5, அது வந்து போகாது, கரெக்டா ஸ்டாப் ஆயிடும். அப்போ அது வந்து என்னது, ரேஷனல் நம்பர்னு அர்த்தம். சரியா, ஸோ ஃபைண்ட் த ரேஷனல் வேல்யூ ஆஃப் டினாமினேட்டர் 1/2 + √3 இருக்கு. 1/2 + √3 இருக்கு. இந்த மாதிரி 1/a + b ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னு ஒன்று எடுப்போம். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னு ஒன்று எடுப்போம். அதாவது இதுக்கு ஆப்போசிட் சைனால மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 + √3 இருக்கா, அதை 2 - √3ஆல என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணணும். 2 - √3. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ணா 2 - √3 தான் கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது எப்படி இருக்கு அப்படின்னா a + b × a - b இருக்கு. அப்ப இதோட வேல்யூ வந்து என்னது, a² - b². அப்ப a² 2² 4 b² √3² அப்படிதானே. √3² அப்படின்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். 4 - 3 வந்து என்னது, 1. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 2 - √3 இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து என்னது, 2 - √3. இந்த ரேஷனல் இர்ரேஷனல் பத்தி பயப்படாதீங்க. ஸோ டெசிமல் நம்ம எடுக்கும்போது ரொம்ப தெளிவாகவே அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது நீங்கள் படிக்கும்போது இந்த ரேஷனல் இர்ரேஷனல் கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா, ஸோ 12th கொஸ்டின் பாருங்க. விச் ஃப்ரம் த ஃபாலோவிங் இஸ் இர்ரேஷனல், எது இர்ரேஷனல் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இது எல்லாத்தையும் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம், 10⁶ எழுதலாம். இது எல்லாத்துலயும் 6 தான் இருக்கு. 10⁶ எழுதலாம், 10⁶ எழுதலாம், 10⁶ எழுதலாம். ஆனா பவர் பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கா, ஒண்ணுமே கொடுக்கலாம் 2 அப்படிதானே. அது எப்படி எழுதுவீங்க, 1/2 எழுதுவீங்க. அப்போ 10⁶ 1/2னா கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ 2 6. அப்போ நம்ம என்ன கிடைக்கும், 10⁻3. இது வந்து என்னது, உங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா இது வந்து என்னது, ரேஷனல் நம்பர். நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க இர்ரேஷனல் கேட்டிருக்காங்க, அப்ப இது வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா
10 பவர் 6 பவரில் 3 இருக்கா, அது எப்படி எழுதுவீங்க 1/3 எழுதுவீங்க. அப்போ இது கேன்சல் பண்ணலாமா, அப்போ 10 ஸ்கொயர் கிடைச்சிருமா. அப்போ இதுவும் வந்து என்னது எக்ஸாக்ட் நம்பர், அப்போ இது வந்து என்னது ரேஷனல் நம்பர், அப்போ இதுவும் வராது. அடுத்தது பாருங்க 10 பவர் 6 பவர் என்ன இருக்கும் 6 இருக்கும், சாரி 1/6 இருக்கும். அப்போ ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 10 பவர் 1, அப்போ இது வந்து என்னது ரேஷனல் நம்பர், அப்போ இதுவும் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 பவர் 6 பவர் என்ன போடுவீங்க 1/4 போடுவீங்க. அப்போ 2 4 2 6, அப்போ நமக்கு என்ன இருக்கும் 10 பவர் 3/2 இருக்கும். இது நம்மளால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் வந்து என்னது இர்ரேஷனல் நம்பர். அப்போ ஆப்ஷன் டி தான் இர்ரேஷனல் நம்பரா இருக்கும். சரியா. ஸோ 13th கொஸ்டின் பாருங்க. Whose square root from the following number is a rational number? ஸோ இந்த இதில் என்னதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரேஷனல் நம்பர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 144 ஸ்கொயர் வந்து 12 ரேஷனல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். இது எதுக்குமே நமக்கு என்ன ஆகுது வராதுன்னு அர்த்தம். 136க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, 128 ஸ்கொயர் கிடையாது, 120 கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து என்னதான் 144 தான். சரியா. ஸோ 14வது கொஸ்டின் பாருங்க. 5 times of a positive integer is 3 less than twice of its square. Find the integer. சரியா. So 5 times of a positive integer is 3 less than the twice of its square. அப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து x னு வச்சுக்கலாம். So 5 times the positive integer x is less than twice of its square. Twice of its square. அப்போ twice of its square x square. அப்போ இது எவ்வளவு இருக்கும் 3 ஆ இருக்குமா. சரியா. அந்த லெஸ் தேன் மோர் தேன் வந்தாலே நம்ம என்ன எடுப்போம் டிஃபரன்ஸ் எடுப்போம். லெஸ் தேன் மோர் தேன் வந்தாலே நம்ம என்ன எடுப்போம் டிஃபரன்ஸ் எடுப்போம். இந்த இதை நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது மறக்கக்கூடாது. நான் நம்பர் 6ல சொல்லி கொடுத்துருப்பேன். லெஸ் தேன் மோர் தேன் வந்தாலே டிஃபரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா. அப்போ 5xக்கும் இந்த 2x² உள்ள வித்தியாசம் வந்து என்னது 3. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அந்த முழு எண்ணை கண்டறியும் அந்த எண்ணை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அதான் நமக்கு என்னதான் இருக்கும் ஆன்சரா இருக்கும். 5 × 3 15 போடலாமா, மைனஸ் 2 × 9 வந்து 18 போடலாமா. அப்போ 3 கிடைக்குதா, -3 கிடைக்கும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை விட அது கம்மியாக தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு என்னதான் இருக்கும் ஆன்சராகவே இருக்கும். இங்கே வேற செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ 5 8 40, அப்போ 8 8 64, அப்போ 2 × 64, அப்போ 120 சம்திங் கிடைக்குது. அப்போ 3க்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த பார்த்தீங்கன்னா 5 2 10 மைனஸ் 2 × 2² வந்து எவ்வளோ 4. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 2 தான் கிடைக்கும். இப்போ இது வராது. சரியா. அப்போ 2 வராது. அதான் 5 வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 5 × 5 25 மைனஸ் 2 × 25, அப்போ பார்த்தீங்களா 50 கிட்ட ஆயிருமா. அப்போ 25 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் நமக்கு என்னதான் இருக்கும் 3 தான் இருக்கும். சரியா. Calculate the sum of squares of number from 1 to 9. சரியா. 1 முதல் 9 வரையிலான எண்ணின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை கணக்கெடுங்க. அப்போ வர்க்கங்களின் கூட்டுத்தொகைனா 1² + 2² + 3² அப்டே இது வரைக்கும் இருக்கும் 9² வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ n × n + 1 × 2n + 1 / 6. சரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏபியில் வரும். ஸோ ஏபி ஜிபி வந்து நம்ம தனியாகவே ஒரு டாபிக் படிப்போம். அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா. இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இதே இது சம் ஆஃப் கியூப் வந்துச்சு அப்படின்னா n × n + 1 / 2 the whole square யூஸ் பண்ணுவோம். சரியா. வெறும் சம் ஆஃப் நம்பர் வெறும் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா n × n + 1 / 2 யூஸ் பண்ணுவோம். சரியா. இந்த 3 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. சரியா. வெறும் நம்பர்னா 1 + 2 + 3 போயிட்டே இருக்கும். ஸ்கொயர் நம்பர்னா 1² + 2² + 3² போயிட்டே இருக்கும். கியூப் நம்பர்னா 1³ + 2³ + 3³ போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இதுக்கு தான் நம்ம 3 ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரியா. அப்போ இங்கே என்னோட வேல்யூ வந்து என்னது 9. n = வந்து என்னது 9. அதை இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ 9 × 9 + 1 10. அப்போ 2 × 9 எவ்வளவு 18. 18 + 1 வந்து எவ்வளவு 19 / 6. ஸோ 3 2 6, 5 2 10, 1 3 3, 3 3 9. ஸோ 3 5 15, இன்ட்டு எவ்வளோ போடுவீங்க 19. ஸோ லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது 50 45 வரும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இது வராது இது வராது. ஆனால் அங்கே 2 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 20 × 15 போட்டால் தான் 300 வரும். அப்போது 285 தானே வரும். இது இங்கே ஆன்சராக போட்டலாம். வேணா என்ன பண்ணிக்கோங்க
மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? 16வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா how many multiples of 2 power 9 into 3 power 5 into 5 power 4 into 7 power 6 are odd numbers சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் செஞ்சிருப்போம், ஈவன் நம்பர்ஸ் செஞ்சிருப்போம் நம்ம மாடல்ஸ்ல. ஸோ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிச்சி அதுல என்ன பண்ணுவீங்க, அந்த ஆட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆட் நம்பர் கேட்டா நம்ம என்ன பண்ண போதும், டைரக்டா கண்டுபிடிச்சா போதும். ஆட் நம்பர் கேட்டா என்ன பண்ண போதும், டைரக்டா கண்டுபிடிச்சா போதும். அப்ப இதுல ஆட் நம்பர் வந்து இது 3 தானே ஆட் நம்பர். அப்போ 3 power 5 into 5 power 4 into 7 power 6 ஆட் நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் அப்படின்னாலே பவர்ல ஒன்று ஆட் பண்ணுவோமா. அப்போ 5 + 1 வந்து எவ்வளவு 6, 4 + 1 வந்து எவ்வளவு 5, 6 + 1 எவ்வளவு 7. ஸோ 5030 மூவேலா 21. ஸோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 210 கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு என்னதான் இருக்கும், ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the unit digit in the product of 4211 power 102 into 361 power 52. சரியா? ஸோ லாஸ்ட்லயும் 1 power 102 இருக்கு, இங்கேயும் 1 power 52 இருக்கு. 1 power anything ஒன்று தான் வரும். ஸோ இங்கேயும் 1 power anything ஒன்று தான் வரும். அப்போ ஆன்சர் என்னதான், ஒன்று தான். சரியா? யூனிட் டிஜிட் வந்து ஒன்று தான் இருக்கும். சரியா? ஸோ 18வது கொஸ்டின் பாருங்க. A number when divided by 1098. சரியா? A number when divided by 1098 separately leaves remainder 9, 8 and 7 respectively. What is the least of such numbers? சரியா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1098க்கு எல்சிஎம் எடுங்க. ஃபர்ஸ்ட் என் நம்பர் வெண்டியோட பைனா 1098 நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுங்க. 1098 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நீங்க 2ஆல போட்டீங்கன்னா 2 10, ஸோ 9, 4 2 8, இதுக்கு மேல போட முடியாது. ஸோ 2 10, 9 4 36. அப்ப எல்சிஎம் நமக்கு எவ்வளவு இருக்கும், 360 இருக்கும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இந்த ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரிமைண்டர்ஸோட காமன் டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கழிச்சா போதும். இங்க 9க்கு 8க்குள்ள டிஃபரன்ஸ் 1, 8க்கும் 7க்குள்ள டிஃபரன்ஸ் 1. அப்போ இந்த எல்சிஎம்ல இருந்து அந்த 1 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த வாட் இஸ் த லீஸ்ட் சச் நம்பர் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 359 கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து HCF எல்சிஎம்ல நம்ம வந்து படிப்போம். அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு என்ன ஆகும், கவர் ஆகும். ஸோ நம்பர் சிஸ்டம் ஒரு டாபிக் கிடையாது, நிறைய டாபிக்கோட காம்பினேஷன்ஸ். சரியா? ஸோ HCF எல்சிஎம் படிக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரிமைண்டரோட இது சேமா இருந்துச்சு, ஒரு நம்பர் டிவைட் பை கொடுத்து ரிமைண்டர் வந்து சேமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுத்து அதுல இருந்து அந்த ரிமைண்டரோட அந்த டிஃபரன்ஸ் என்ன வேல்யூ இருந்தோ, இங்க 2 வந்தா 2 கழிப்பீங்க, இங்க 3 வந்தா 3 கழிப்பீங்க, 4 வந்தா 4 கழிப்பீங்க. இங்க எனக்கு 1 வந்திருக்கு, அதனால என்ன பண்ணிருக்கேன், 1 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The sum of the digits of a 2-digit number is 10. When the digits are interchanged is less 36 than the number, find the changed number. சரியா? ஸோ sum of the digits of a number வந்து 10 தான். சரி, அங்க less than கொடுத்துருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணா less than. அப்ப less thanனா ரெண்டோட டிஃபரன்ஸ்னு அர்த்தம். அப்ப 2-digit நம்பர் வந்து 10x plus y ன்னு வச்சுக்கலாம். அதுக்கும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணா 10y plus x மாறிடும். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, 36. அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 10x minus x, இது உள்ளாடி போகும்போது மைனஸ் ஆயிரும்ல. அப்ப ஒரு ஸ்டெப் கூட எழுதுறேன். ஸோ 10x plus y minus 10y minus x equal to எவ்வளவு, 36. அப்ப 10xல இருந்து x கழிச்சீங்கன்னா 9x. ஸோ 10yல இருந்து y கழிச்சீங்கன்னா மைனஸ் 9y equal to எவ்வளவு, 36. அப்ப 9 காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா x minus y equal to எவ்வளவு, 36. அப்ப கேன்சல் பண்ணலாம்ல. அப்ப x minus y equal to 4. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மாற்றப்பட்ட எண்ணை கண்டுபிடிங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ x minus y வந்து நமக்கு 4 தெரியும், x plus y வந்து 10 தெரியும். சம் ஆஃப் நம்பர், அதாவது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 10 கொடுத்துருக்காங்க. சரியா? இதை சால்வ் பண்ணா போதும்ல. மைனஸ் y plus y கேன்சல் ஆகும். ஸோ 2x equal to எவ்வளவு, 14 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 7 கிடைச்சு. ஸோ x 7னா y வந்து என்னது, 3 தானே. ஏன்னா சம் ஆஃப் டிஜிட் வந்து 10 தானே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்ன இருந்திருக்கும், xy இருந்திருக்குமா. அப்ப 7 3 இருக்கும்.
சரியா? ரெண்டாவது இன்டர்சேஞ்ச் பண்ண எப்படி ஆயிரும்? yx இருக்குமா? அப்ப அது எப்படி இருக்கும்? 37 இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மாற்றப்பட்ட எண்ணை தான் கேட்டிருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன இருக்கும்? 37. இது இங்க ஆப்ஷன் வச்சு செய்யலாம். சரியா? எப்படி ஆப்ஷன் வச்சு செய்யணும் அப்படின்னா, இங்க மாற்றப்பட்ட எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? 82 இருக்குது. மாற்றப்பட்ட எண் தான் 82. அப்போ ஒரிஜினல் நம்பர் எவ்வளவு இருக்கும்? 28 இருக்கும். ஸோ 28க்கும் 82க்கும், அப்போ 8க்கும் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னதான்? 6 வருமா? வராது. ஏன்னா 82ல இருந்து 28 கழிச்சிங்கன்னா 12ல இருந்து நம்ம 8 கழிச்சா 4 தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ மாற்றப்பட்ட எண் வந்து 73 அப்படின்னா இங்க என்ன போடுவீங்க? 37. இது வந்து என்னது? சின்ன நம்பர், அப்படிதானே? ஸோ 36 குறைவாக இருக்கும். மாற்றும் போது 36 வந்து எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். இது வந்து என்ன இருக்கும்? அதிகமாயிருக்கும். சரியா? அப்ப அடுத்த ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அங்க 37 எடுத்தீங்கன்னா இது வந்து என்னது? 73 போடுவீங்க. அப்போ இதை மாற்றும் போது 36 வந்து என்ன ஆகும்? குறைவா இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து என்னதான்? 37 தான். இப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? So the sum of the digits of a 2-digit number is 13. If those digits are interchanged, the number gets decreased by 27. Find the changed number. அதே மாதிரி கொஸ்டின் தான். சரியா? அப்போ sum of the 2-digit நம்பர்னாலே நம்ம என்ன பண்ணுவீங்க? 10x plus y போடுவீங்க மைனஸ் 10y plus x. அது எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? 27. டிக்ரீஸ்னாலே வந்து என்னது? டிஃபரன்ஸ் ஆகும் 27. அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 9x minus 9y is equal to 27. So 9 into x minus y is equal to 27. So அப்ப x minus y is equal to எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். x plus y என்ன கொடுத்திருக்காங்க? 13 கொடுத்திருக்காங்க. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு கேன்சல் ஆயிரும். 2x is equal to 20x. அப்ப x is equal to என்ன கிடைக்கும்? 13 உங்களுக்கு கிடைக்கும். சாரி, தப்பு பண்ணிருக்கேன். 16. சரியா? 13 3 எவ்வளவு? 16. நான் 26 போட்டேன். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8 கிடைக்கும். அப்ப x வந்து 8 அப்படின்னா y வந்து என்ன கிடைக்கும்? சாரி, x வந்து 8. x வந்து 8 அப்படின்னா y வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5 கிடைக்கும். அப்ப x y னா 85. கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாற்றப்பட்ட எண். அப்ப மாற்றப்பட்ட எண்ணா yx. அப்ப எவ்வளவு இருக்கும்? 58. சரியா? சோ இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the sum of the face value and place value of 6. இது ஈஸி தானே? face value தான் சேம் தான். என்ன கேட்டிருக்காங்க? 6 னா 6 தான். place value னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? அப்போ இதோட place value பாத்தீங்கன்னா இந்த 6 இருக்கா? 6க்கு அப்புறம் 0 போட்டுருங்க. 1 2 3 எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுருங்க. அதுக்கும் face value வந்து 6ஆ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும்? 6006 இருக்கும். இவ்வளவுதான், சிம்பிள் தான். 22nd பாருங்க. Find the face value of 4. face value நாலே வந்து என்னதான்? சேம் தான். அப்ப 4 ஓட face value வந்து என்னது? 4 தான். 23rd question பாருங்க. In a school picnic group, 2/9 part were adults and the number of children was more than adults by 95. சரியா? அப்போ 2/9 வந்து adults. அப்போ total 9 இருக்குது. அதுல total 9 இருக்காங்க. அதுல 2 adult. அப்போ மீதி இருக்குது எவ்வளவு? 7. அந்த 7/9 யார் இருப்பாங்க? சில்ட்ரன் இருப்பாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோர் தேன் கொடுத்துருக்காங்க. இந்த அடல்ட்ஸுக்கும் இந்த சில்ட்ரனுக்கும் இடையில என்ன இருக்குது? மோர் தேன் இருக்குது. அப்போ மோர் தேன் அர்த்தம் வந்து என்ன? ரெண்டோட வித்தியாசம் தானே? அப்ப 7/9க்கும் 2/9க்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 95. அதாவது 7/2க்கும் இதுல கழிச்சா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5/9. அப்போ 5/9 வந்து எவ்வளவு? 95. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? குழந்தைகள், சில்ட்ரன் வந்து எவ்வளவுன்னு கேட்காங்க. சரியா? அப்போ 5/9 வந்து 95 அப்படின்னா சில்ட்ரன் எவ்வளவு இருப்பாங்க? 7/9 வந்து என்ன? நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணா போதும்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? அப்போ 5/9 into x is equal to 95 into 7/9. ஸோ 9 9 கேன்சல் ஆகும். ஸோ 5 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 5 5 4 9 49. 19 into 7 லாஸ்ட்ல 3ல முடியும். சரியா? அப்ப 3ல முடியுது பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சரியா? அப்ப 20 into 7 140. அப்ப இது கிட்டக்க வரணும்ல. அப்ப இதென்ன வரணும்? 133. சரியா? அப்ப ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 133. Pick out the form factors of 36. 36ஓட ஃபேக்டர் என்னன்னு கேட்கறாங்க. இங்க இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 2 36ஓட ஃபேக்டர் தான். 3 36ஓட ஃபேக்டர் தான்.
டிவைட் ஆகும்ல, என்னென்ன நம்பர்லாம் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதோ அதெல்லாம் ஃபேக்டர் தான் சொல்லுவோம். ஸோ 4 டிவைட் ஆகும் அப்படின்னா 36, 6 6 36, 4 9 36, 12 × 3 36, 2 × 18 36. அப்போ இதுதான் நமக்கு என்னதான் இருக்கும், ஆன்சராக இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூல வந்து ட்ரை பண்ணுங்க. இல்லை ஏதாவது ஒன்று வரலன்னா அடுத்த மேக்ஸ் வேல்யூ ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அடுத்த மேக்ஸ் வேல்யூ ட்ரை பண்ணுங்க, அப்போ ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ 25th கொஸ்டின் பாருங்க, இதுவும் டெசிமல் உள்ள கொஸ்டின் தான். Subtract 64.37 out of 1000.3. 1000.3ல இருந்து 64.37 என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இது 9000, இது வந்து 9000, இது வந்து 9000, இது வந்து என்ன ஆயிரும், இது 9000, இது வந்து 13000. இப்போ 13ல 7 கழிச்சா 6, 9ல 3 கழிச்சா 6, 9ல 4 கழிச்சா 5, 9ல 6 கழிச்சா 3, ஸோ 935. இது கூட நீங்க என்ன பண்ணணுமா, இந்த 3.4ஐயும் 7.56ஐயும் ஆட் பண்ணணும். சரியா? 3.4ஐயும் 7.56ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பார்ப்போம். 6 6 12க்கு 2, மீதம் 1. 6 4 10, 16க்கு 6, மீதம் 1. 5 6 16க்கு 6, மீதம் 1. ஸோ 4. ஸோ 46 இதான் வரும். 946.62. புரியுதா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.